தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்கனவே பேசிய தலைவர்கள் குறிப்பிட்டதைப் போல பெல்ட் ஏரியா என்கிற அந்த கட்டுப்பாட்டை தளர்த்தி இருப்பது என்பது வரவேற்கத்தக்க விஷயம். 1962ஆம் ஆண்டிலிருந்து பெல்ட் ஏரியா என்று சொல்லி தமிழ்நாடு முழுவதும் நகராட்சி மாநகராட்சியிலிருந்து குறிப்பிட்ட கிலோமீட்டர் தூரம் வரை பட்டா வழங்கக்கூடாது என்பதற்கான தடையை விதித்து பெல்ட் ஏரியா என்று போட்டார்கள். ஏறத்தாழ ஒரு 60 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம் அந்த பெல்ட் ஏரியா என்பதை தளர்த்தி பெல்ட் ஏரியாவுக்கு உட்பட்ட மக்களுக்கும் பட்டா வழங்கலாம் என்கிற அரசாணையை வெளியிட்டது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்றது. அதைப் போலவே இங்கே 2006ஆம் ஆண்டு டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கமும் விவசாய தொழிலாளர் சங்கமும் சேர்ந்து தமிழ்நாடு முழுவதும் ஒரே நாளில் கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான குடிமனை கோருகிற போராட்டத்தை அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பாகவும் நடத்தினோம். பல லட்சம் மக்கள் அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டார்கள். அதன் விளைவாகத்தான் 10 ஆண்டுகள் தொடர்ந்து குடியிருக்கிற இடங்களுக்கு பட்டா வழங்கப்படும் என்கிற அரசாணையை டாக்டர் கலைஞர் அவர்கள் வெளியிட்டார்கள். பிறகு ஒரு ஆள் 10 வருஷமா இருக்கான், பக்கத்தில் இருக்கிறாள் 8 வருஷமா இருக்கானா, அவனை காலி பண்றதா அப்படின்னு சொல்லி 8 வருஷமா இருந்தாலும் உருவாங்க. ஒருத்தன் 8 வருஷம் இருக்கான், ஒருத்தன் 5 வருஷமா ஆச்சுன்னா அவனை காலி பண்ண முடியுமா நடுவில் இருக்கிறவன? ஆகவே இப்படியே அது போய் 3 வருஷம் இருந்தா கூட கொடுக்கலான்ற மாதிரிலாம் பல அரசாணைகள் டாக்டர் கலைஞர் அவர்கள் இருக்கிற போது வெளியிடப்பட்டு பட்டா கொடுப்பதற்கான சில முயற்சிகள் என்பது எடுக்கப்பட்டது. இப்படியெல்லாம் சில அரசாணைகள் வெளியிடப்பட்டாலும் கூட அரசாணைகளை அமல்படுத்துகிற இடத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் தான் இருக்கிறார்கள். ஆர்ஐ விஓ துவங்கி மேலே இருக்கக்கூடிய வருவாய் நிர்வாக ஆணையர் வரை இவர்கள் தான் இந்த பணிகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டிய அதிகாரிகள். ஆனால் இந்த அதிகாரிகள் அந்த வேலையை செய்கிறார்களா என்று பார்த்தால் செய்யவில்லை என்கிற வருத்தமான செய்தியை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். ஒருவேளை இந்த அதிகாரிகள் எல்லாம் இந்த அரசாணை வெளியிட்ட பிறகு முறையாக செயல்பட்டிருந்தால் நிச்சயமாக இன்னைக்கு குடிமனை இல்லாத, சொந்த குடிமனை அல்லது பட்டா இல்லாத குடும்பங்களே இல்லை என்கிற நிலைமையை நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்க முடியும். இங்கே தோழர்கள்லாம் குறிப்பிட்டதை போல இந்த திருநீர்மலை ஒரு நல்ல உதாரணம். என்னுடைய தலைமையில் தான் இதே இடத்துல இரவு பகலாக இங்கே படுத்து கிடந்தோம். கடைசியாக அன்றைக்கு அமைச்சராக இருந்த தோப்பு வெங்கடாசலம் அவர்கள் தலையிட்டு, அவர்தான் அன்றைக்கு வருவாய்த்துறை அமைச்சர், அவர்கள் தலையிட்டு இந்த 65 குடும்பங்களுக்கு பட்டா என்பது வழங்கப்பட்ட பிறகுதான் நாங்கள் அன்றைக்கு போராட்டத்தை முடித்தோம். கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளாக அது அடங்களில் ஏற்றப்படவில்லை என்பதற்கு யார் பொறுப்பு? இந்த 12 ஆண்டுகள் இடைவெளியில் இருந்த எல்லா வட்டாட்சியர்களும் அதற்கு பொறுப்பு. விஓ பொறுப்பு, ஆர்ஐ பொறுப்பு, விஓ ஏத்தாவுக்கு ஆர்ஐ பொறுப்பு, ஆர்ஐ ஏத்தா ஆர்ஐ செஞ்சானா இல்லையான்னு பார்க்காத வட்டாட்சியர் பொறுப்பு. 12 வருஷமா வருவாய்த்துறை ஆவணங்கள்ல மாத்தாதுக்கு நீங்க தானே பொறுப்பு. இல்ல நாங்களே வந்து ஆபீஸுக்குள்ள பூந்து நாங்களே திருத்த முடியுமா? நீங்க தானே திருத்தணும். நீங்க தானே உரிய மாற்றங்களை செய்ய வேண்டும். இது வந்து ஏதோ திருநீர்மலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை. தமிழ்நாடு முழுவதும் இது மாதிரி பல்லாயிரக்கணக்கான இடங்கள் இருக்கிறது. 60 வருஷத்துக்கு முன்னாடி பட்டா கொடுத்தது, 50 வருஷத்துக்கு முன்னாடி பட்டா கொடுத்தது இடங்கள் எல்லாம் கூட அறங்களில் உரிய மாற்றங்கள் செய்யப்படாத காரணத்தினால் அது இன்னமும் ஏரி புறம்போக்காகவும் அல்லது பல்வேறு வகையான புறம்போக்காகவும் நத்தம் என்று மாற்றப்படாமல் இருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன், எத்தனையோ முடிவுகளை அமலாக்குவதற்கு கால வரம்பை தமிழ்நாடு அரசாங்கம் நிர்ணயிக்கிறது. இத்தனாம் தேதிக்குள்ள இந்த வேலையை பூரா முடிக்கணும், இத்தனாம் தேதிக்குள்ள இந்த திட்டங்கள் பூரா முடிக்கணும், இத்தனாம் தேதிக்குள்ள இன்னென்ன நடவடிக்கைகள் எடுத்து தீர வேண்டும் என்று கராரான உத்தரவுகளை பிறப்பிக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம். அது மாதிரி இந்த மாதிரி அப்டேட் பண்ணாமல் இருக்கக்கூடிய எல்லா ஆவணங்களையும் ஒரு குறிப்பிட்ட கால வரம்புக்குள் மாற்றங்கள் செய்து அது சம்பந்தமான அறிக்கையை அரசிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு உத்தரவு பிறப்பிக்க முடியாதா என்று நான் கேட்க விரும்புகிறேன். இல்லை என்றால் பட்டாவை கையில் வைத்துக் கொண்டு பட்டாவை வச்சுக்கிட்டு பல பேர் போய் நிலத்தை தேடிட்டு இருக்காங்க. நிலத்தை வச்சிருக்காங்க, பட்டாவும் இருக்கு, ஆனா அத்து தெரியாம பல பேர் இருக்காங்க. எது வரைக்கும் நம்ம இடம் கள்ள காணா
பக்கத்துல இருக்கிறவன் இல்லை இது ஏன் இடம்ன்றான், அல்லது இதுவரைக்கும் ஏன் இடம்ன்றான். இந்த மாதிரி வெட்டு குத்து தமிழ்நாடு பூரா நடந்துட்டு அவன் இடத்தை உரிய அளவீடு செய்து கல்லு போடப்படாதனால, பட்டா மாறுதல் செய்யப்படாதனால, ஆவணங்கள்ல வகை மாற்றம் செய்யப்படாதனால, அடங்கல்ல ஏற்றப்படாதனால, இது எல்லாமே அதிகாரிகள் செயல்படாதவருடைய விளைவாகத்தான் இந்த பிரச்சனை பூரா நீடித்துக் கொண்டிருக்கிறதே தவிர வேற யாரும் இதுக்கு பொறுப்பேற்க முடியாது. ஆகவே இந்த பிரச்சனையில் எங்கெங்கே எல்லாம் நான் ஒரு ஊருக்கு போனேன். 65 வருஷத்துக்கு முன்னாடியே பட்டா வாங்கியிருக்காங்க. 65 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் பார்த்தா ஒரு 40 வருஷம் கழிச்சு பட்டாவை ரத்து பண்ணிட்டாங்க. இந்த ஆளு 65 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பட்டாவை வச்சுக்கிட்டே இருக்கிறான். இப்ப திடீர்னு அதிகாரிகள் வந்து இதெல்லாம் அரசுக்கு சொந்தமான காலி பண்ணிடுறான். நீங்க பூரா பட்டாவை எடுத்து காமிக்கிறாங்க. அப்பதான் தாசில்தார் சொல்றாரு, இந்த பட்டாவை ரத்து பண்ணி 40 வருஷம் ஆச்சுட்டு. ஒரு அரசாங்கம் ஒரு திமுக ஆட்சி பட்டா கொடுத்தா அதிமுக ரத்து பண்ணுது, அதிமுக பட்டா கொடுத்தா திமுக ரத்து பண்ணுது. எங்க போய் சொல்றது? இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்கிறது? ஆகவே இது நடக்கிற போராட்டங்கள் என்பது ஏதோ தேவையில்லாமல் அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்துவதற்காக நாங்க ஒண்ணு இங்க வந்து நிக்கல. பலமுறை மீண்டும் மீண்டும் வற்புறுத்தியதற்கு பிறகும் தீர்வு காணப்படாமல் அதிகாரிகளுடைய அக்கறையற்ற போக்கு, அலட்சியம் இவற்றின் காரணமாகத்தான் இத்தகைய போராட்டங்களே நடத்தப்பட வேண்டிய கட்டாயத்திற்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை அதன் தொடர்ந்து ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, 50-60 வருஷமாக குடியிருக்க இந்த தாம்பரம் மாநகராட்சியை பொறுத்தவரை சில ஆண்டுகள் தான் ஆட்சி. தாம்பரம் மாநகராட்சி ஆகி அதுக்கு முன்னாடி நகராட்சி, அதுக்கு முன்னாடி கிராம ஊராட்சியாக பல்வேறு ஊராட்சிகளாக இருந்தது. இப்ப அரசாங்கம் என்ன சொல்லுது? மாநகராட்சிக்குள்ள 1 சென்ட்டுக்கு மட்டும்தான் பட்டா தர முடியும். ஏற்கனவே ஒரு ஆளு 3 சென்ட் நிலம் வச்சிருக்காருன்னு வச்சுங்க. ஒரு இடத்துல பாத்ரூம் லெட்டின கட்டிருக்காரு, அந்த கார்னர்ல இந்த பக்கம் கிணறு கட்டியிருக்காரு, இந்த பக்கம் வீட்டை கட்டியிருக்காரு. இப்ப 1 சென்ட் மட்டும்தான் தருவேன். வீட்டை விடுறதா, கிணத்தை விடுறதா, டாய்லெட்டை விடுறதா சொல்லுங்க. சரி, இதெல்லாம் இல்லாம எப்படி ஒரு குடும்பம் வாழ முடியும்? ஏதாவது நியாயம் இருக்கா நீங்க பேசுறது? நீங்க முந்தா நாள் மாநகராட்சி ஆகிட்டு, ஆகவே மாநகராட்சியில 1 சென்ட் மட்டும் தான் தர முடியும், அதுதான் அரசு ஆணை அப்படின்னு சட்டம் பேசுறீங்க. எப்ப நீ முந்தா நாள் தான் மாநகராட்சி ஆக்கின, நாங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி கிராமமா இருந்த போது, கிராம நத்தமாக இருந்த போது நாங்க வந்து இங்க குடியேறிட்டோம் அப்படின்னா அதுக்குரிய இடத்துக்கு தான், அந்த இடம் முழுவதுக்கு தானே நீங்க பட்டா தரணும். நீங்க வந்து இப்ப மாநகராட்சி ஆகி போச்சு, ஆகவே கொடுக்க முடியாதுன்னு சொன்னா அதுதான் நியாயம் இருக்கா? ஆகவே எப்போது இருந்து அவர்கள் இருக்கிறார்கள். ஓட்டர் லிஸ்ட் இருக்கு, ரேஷன் கார்டு இருக்கு, அவர்கள் அங்கே வாழ்ந்தார்கள் என்பதற்கு, புதைத்தார்கள், வாழ்ந்தார்கள், மறைந்தார்கள், புதைத்தார்கள் என்பதற்கான அடையாளங்கள் இருக்கிறது. இந்த மாதிரியான பல்வேறு ஆதார ஆவணங்களின் அடிப்படையில் அவர்கள் எப்போதிருந்து அங்கே இருக்கிறார்களோ அந்த காலத்தில் அது என்னவாக இருந்தது? கிராம நத்தமாக இருந்ததா, ஊராட்சியாக இருந்ததா, நகராட்சியாக இருந்ததா என்று நீங்கள் பார்த்து பட்டா தர வேண்டுமே தவிர இப்போது மாநகராட்சி ஆகவே தர முடியாது என்று சொல்வதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒருபோதும் ஏற்காது என்பதை நான் அரசுடைய கவனத்தில் கொண்டு வர விரும்புகிறேன். கொஞ்சமும் நியாயம் கிடையாது. அது நீங்க பட்டா கொடுக்காம இழுத்தடிச்சதுக்கு மக்கள் எப்படி பொறுப்பாக முடியும்? கிராம ஊராட்சியா இருந்த போது நீங்க பட்டா கொடுத்திருந்தா நான் 3 சென்ட்டுக்கு சொந்தக்காரன். இப்ப நீங்க மாநகராட்சிக்கு கொடுக்கும் போது 1 சென்ட் ஆகுது, அதுக்கு யார் பொறுப்பு? நாங்களே தான் பட்டாவை பிரிண்ட் பண்ணிக்க முடியும். அவங்கவுங்க இடத்துக்கு அவங்கவுங்க பட்டாவை பிரிண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப தங்கமா போச்சு. நாங்களே போய் பிரிண்ட் பண்ணி கூட எல்லா மக்களும் கொடுத்துருவோம். அப்ப ஆனா இருந்தாலும் அதுலயும் வந்து கோபுர சீல் வச்சு தாசில்தார் தான் சரியான கையெழுத்து போட வேண்டியிருக்கு. இப்ப நான் கையெழுத்து போட்டா செல்லுன்னு வச்சுங்க, இங்கேயே உட்காந்து எல்லாரும் கையெழுத்து போட்டு பட்டா கொடுத்துட்டு போயிடுவேன். ஆனா அது செல்லாது, அதான் பிரச்சனை. தாசில்தார் தான் கையெழுத்து போட்டாகணும், தாசில்தார் தான் கோபுர சீலை வச்சாகணும். ஆனா அந்த வேலையை மட்டும் அவங்க செய்ய மாட்டேன்றாங்க. இதுதான் பிரச்சனை. ஆகவே இந்த அரசாணைகளை காட்டி மக்கள் அனுபவத்தில் இருக்கக்கூடிய நிலங்களை அபகரிக்கிற முயற்சியில் தமிழ்நாடு அரசாங்கம், வருவாய்த்துறை ஈடுபடக்கூடாது என்பதை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மூணாவது, இந்த கோயில் நிலங்களில் குடியிருப்பவர்கள், கோயில் நிலங்களில் குடியிருப்பவர்கள் கோயிலுக்கு சொந்தமான இடங்களில் சிறு சிறு கோயில் வாசல்களில் பூ விற்கிறது, சூடம், தேங்காய், பழம் விற்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வாடகை என்கிற பெயரில் அரசாங்கம் வதைத்துக் கொண்டிருக்கிறது. ஆமா, வாடகைய இவங்களா ஒரு முன்தேதி இட்டு வாடகையை உயர்த்துறது.
அப்புறம் இத்தனை வருஷத்துக்கு சேர்த்து நீங்க 1 லட்சம் ரூபாய் கட்டு 2 லட்சம் ரூபாய் கட்டுங்கிறது. அங்க வியாபாரம் நடக்கிறதே ஒரு நாளைக்கு தேங்காய் பழம் வித்தா எவ்வளவு வித்துறோம்? எப்பயாவது விசேஷம் நடக்கும்போது ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க திருநீர்மலைக்கு. தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு இருக்கான். ஒரு 10 குடும்பம் 20 குடும்பம் 50 குடும்பம் வந்தா பெரிய விஷயம். அந்த இடங்களுக்கு அவர் 1000 ரூபாய்க்கு 5000 ரூபாய்க்கு வியாபாரம் நடக்குதுன்னு வச்சுங்க. அதுக்கு 1 லட்சம் ரூபாய் வாடகை கொடுத்தா யாராவது கொடுப்பாங்களா? நவராசன கடையே எடுத்துக்கிட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க, கடையே நீங்க எடுத்துங்க சார் அப்படின்னு. ஆகவே இதுல எல்லாம் ஒரு நியாயமற்ற முறையில் இந்து அறநிலையத்துறை இப்ப இருக்கக்கூடிய சதுரடி அடிப்படையில் வாடகையை நிர்ணயித்து சிறு வியாபாரிகளை சாதாரண குடும்பங்களை வதைக்கிற நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கிறது. அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துங்களே, என்ன கெட்டு போச்சு? அந்த மக்கள் தானே அந்த கோயிலை காப்பாற்றியவர்கள், அந்த கோயிலுடைய பக்தர்கள் தானே அவங்க பூரா. இல்ல கோயிலை சுத்தி எதுக்கு அங்க போய் குடியிருக்கிறான்? அந்த பக்தர்கள் தானே. அவங்களோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துங்க, என்ன வாடகை தர முடியும்னு பேசுங்க. கந்து வட்டிக்கார மாதிரி நடந்துக்கிட்ட அரசாங்கம் மாதிரி நடந்துக்கிறோம்ல, கந்து வட்டிக்கார மாதிரி நடத்த கூடாதுல்ல. கந்து வட்டி வாங்குறதே தப்புன்னு இப்பதான் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சட்டம் வந்திருக்குது. சட்டம் வந்ததுல சுய குழுக்கள் மற்றவங்கள்ட்ட எல்லாம் கட்டாயப்படுத்தி வசூல் பண்ணக்கூடாது, அசிங்கமான வார்த்தைகளை திட்டக்கூடாது, அப்படியெல்லாம் பண்ணா அது குற்றம் அப்படின்னு சொல்லி இப்பதான் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சட்டம் வந்திருக்குது. இத்தகைய நிலையில் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள், இந்து அறநிலையத்துறையை சார்ந்தவர்கள் மக்களை ஏதோ வேற்றுக்கழகத்திலிருந்து வந்தவர்கள் போலவும் அந்த மண்டிக்கே சொந்தமில்லாதவர்கள் போலவும் அபரிமிதமான முறையில் வாடகையை நிர்ணயித்து கட்டாயப்படுத்துவது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. இதிலே தமிழ்நாடு அரசு, இது மாநிலம் பூரா இருக்கிற பிரச்சனை தான். இதுவும் திருநெல்வேலிக்கு மட்டுமல்ல, மாநிலம் பூரா இருக்கிற பிரச்சனை. இதன் மீது தமிழ்நாடு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஏராளமான சங்கங்கள் இருக்கு. ஒவ்வொரு கோயிலுக்கும் குடியிருப்போர் சங்கங்கள் இருக்கிறது. அந்த சங்கங்களை எல்லாம் அல்லது கோயில் வாரியாக அழைத்து பேசுங்கள், அல்லது மாவட்ட அளவிலான ஒரு கூட்டத்தை நடத்தி பேசுங்கள். அதிலே ஒரு சுமூகமான தீர்வு என்பது எட்டப்பட வேண்டும். இல்லை என்றால் வாடகை கட்டவில்லை, ஆகவே நீங்கள் வெளியேற வேண்டும் என்று நோட்டீஸ் கொடுக்கிறார்கள். வெளியேறி எங்க போவாங்க? திரும்ப ஏறிக்கு தான் போவாங்க. நீ வெளியேற்ற எங்க போவாங்க? உடனே மறுநாளை போய் ஒரு 5 ஏக்கர் நிலத்தை வாங்கி உடனே வீடு கட்டி பண்ண வீடா கட்ட போறான். இங்க இருந்து வரட்டா இன்னொரு புறம்போக்கு தான் போயாகணும். யாரும் இப்ப எல்லாம் நிலமெல்லாம் வாங்கிலாம் வீடு கட்ட முடியாது. ஆகவே இதுக்கு தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்கிற முறையில் அரசுடைய அணுகுமுறை இருக்க வேண்டும். என்னுடைய வேண்டுகோள் அதுதான். பிரச்சனை இருக்கிறதா? பிரச்சனை இருக்கிறது. எப்படி தீர்வு காண்பது என்பதிலே தான் ஆட்சியாளர்கள் கவனம் செலுத்த வேண்டுமே தவிர பிரச்சனையை மேலும் மேலும் இடியாப்ப சிக்கல் ஆக்கக்கூடிய வகையில் அரசாங்க அதிகாரிகளுடைய அணுகுமுறை இருக்கிறது என்பதை நான் அரசுடைய கவனத்தில் கொண்டு வர விரும்புகிறேன். ஆகவே இந்த கோயில் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் ஒரு நிரந்தரமான தீர்வை ஏற்படுத்துவது மிக மிக அவசியம். அதை போலவே இந்த நீர்நிலை புறம்போக்குகளை பொறுத்தவரை தோழர் வேணும்பொருள் குறிப்பிட்ட தோழர் GR சுவாமிநாதன் என்கிற நீதிபதி சம்பந்தமாக ஏதோ தமிழ்நாடு பூராத்துள்ள நீர்நிலையை பாதுகாப்பதற்காகவே அவர் அவதாரம் எடுத்திருப்பதை போல, அது மதுரை நீதிமன்றத்திலே உட்கார்ந்தாலும் சரி, சென்னை நீதிமன்றத்திலே உட்கார்ந்தாலும் சரி, அவர் அங்க ஏறி இருக்காளியான்னு கூட அவருக்கு தெரியாது. பேப்பர்ல மட்டும்தான் ஏறி இருக்கு. பேப்பர்ல ஏறிட்டு இருந்தாக உடனே நீ ஆக்கிரமிப்பு பூரா அகற்று அப்படின்னு அவர் உத்தரவு போடுறாரு. அங்க ஏறி இருக்கா இல்லையா? நீங்க வேணா நாளைக்கு நான் சொல்றேன்றதுக்காக யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு சர்வே நம்பரை போட்டு அங்க குளம் இருக்குன்னு ஒரு பெட்டிஷன் போடுங்களேன், உடனே உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருவாரு. இந்த தாலுகா ஆபீஸ் இருக்குல்ல, இந்த தாலுகா ஆபீஸ் சர்வே நம்பரை போட்டு GR சுவாமிநாதன் நாளைக்கு ஒரு பெட்டிஷன் இது குளம் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா உடனே தாலுகா ஆபீஸ் எடுத்து உத்தரவு போட்டுருவாரு. நான் என்ன ஜோக்காக சொல்ல, உண்மையிலேயே சொல்றேன். எதையுமே ஆராயாமல் வக்காலத்து போடுறவன் என்ன நோக்கத்தோட போடுறான், அதுல சொல்லி இருக்கிற விவரங்கள் உண்மையா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் பொதுநல வழக்கு என்கிற பெயரில் தனக்கு முன்னால் வரக்கூடிய எல்லா வழக்குகளிலும் மக்களுக்கு எதிரான உத்தரவை பிறப்பிப்பதையே வழக்கமாக வைத்திருக்கிற ஒரு நீதிபதியாக திரு GR சுவாமிநாதன் அவர்கள் இருக்கிறார்கள். இவ்வளவு நாள் அப்படித்தான் இருந்தார். இப்ப திடீர்னு பார்த்தா வக்கீலுக்கு எதிராக தீர்ப்பு சொல்ல ஆரம்பிச்சார். மதுரையில் வாஞ்சிநாதன் ஒரு வக்கீல், அவர் ஒரு குறிப்பிட்ட வழக்கிலிருந்து விலகிட்டாரு. அவரு இந்த GR சுவாமிநாதன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாருன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு புகார் அனுப்புறாரு. சுப்ரீம் கோர்ட் நீதிபதிக்கு, தலைமை நீதிபதி. ஏன்னா கீழே இருக்கிறவங்க தப்பு பண்ணா மேலதான அனுப்பும் புகாரு. அந்த அனுப்பல உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒரு புகார் அனுப்புறாரு. அவருக்கு அனுப்பிச்ச புகார் இவருக்கு எப்படி வந்து தெரியல. யாருக்கு? GR சுவாமிநாதன். யாருக்கு புகார் அனுப்பிச்சாலும் அவர் கூப்பிடல. இவர் யார் புகாருக்கு சம்பந்தப்பட்டவரோ அவரே கூப்பிட்டு
என்னமோ என் மேல புகார் அனுப்பிச்சிருக்காம இங்க வா நில்லுட்டு அப்படின்னு இவரே விசாரிக்கணும். விசாரிச்சு நீ ஒரு கோலை அப்படின்னு அவர் திட்டுறாரு. எங்க ஓப்பன் கோர்ட்ல அவர் ஒரு மூத்த வழக்கறிஞர், ஏராளமான பொதுநல வழக்குகளை போட்டிருப்பவர். அந்த வாஞ்சிநாதன் வழக்கறிஞரை ஓப்பன் நீதிமன்றத்துல நீ ஒரு கோலை அப்படின்னு திட்டுறாரு. இவர் என்ன சொல்றாரு, சார் நான் கோலையா இருந்தா எடுத்துட்டு போறேன், என்ன பிரச்சனைக்கா என்னை கூப்பிடுறீங்கன்னு விளங்காம அவர் நிக்கிறாரு. இல்ல என் மேல நீ புகார் அவருக்கு அனுப்பிச்சு உனக்கு எப்படி வந்தது முதல்ல அதை சொல்லும்ல. தலைமை நீதிபதி இவர்கிட்ட அனுப்பிச்சு விளக்கம் கேட்டாரா? இவரையே விசாரிக்க சொன்னாரா? இப்படி ஒரு நீதிபதி எங்கேயாவது பார்த்திருப்பீங்களா நீங்க? எதுக்கு இந்த மாதிரி ஆள்லாம் நீதித்துறையில வச்சுக்கிட்டீங்கன்னு நான் கேக்குறேன். நீதிபதி வேலைக்கு ஆள் இல்லையா? இதெல்லாம் நாங்க பேசுறது பூரா நீதிபதிகளுக்கு தெரியாதா? உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி தெரியாதா? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு தெரியாதா? நீதிபதியா ஒருத்தர் ஆயிட்டாருன்னா வாழ்நாள் அவர் மேல நடவடிக்கை எடுக்க முடியாதா? இல்லன்னா நீங்க பாராளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் கொண்டு நடவடிக்கை எடுங்க. மக்களுக்கு விரோதமாக தீர்ப்பு சொல்லிக் கொண்டே இருப்பார்கள், சட்டத்துக்கு விரோதமாக நீதிபதிகள் நடந்து கொள்வார்கள். ஆனால் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் நீதித்துறை எடுக்காது என்று சொன்னால் மக்களுக்கு என்ன பாதுகாப்பு, வழக்கறிஞர்களுக்கு என்ன பாதுகாப்பு, மக்களுக்கு நீதி கிடைப்பதற்கு என்னவாக வலியுறுக்கிறது என்கிற கேள்வி எதுவா இல்லையா? அந்த நீதிபதி தான் தமிழ்நாடு பூரா நீர்நிலை புறம்போக்குகளை இயக்கக்கூடிய குடியிருப்புகளை எல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற மிக கடுமையான ஒரு தீர்ப்பை ஒரு மாதத்திற்கு முன்பாக வழங்கியிருக்கிறார். அடையாறு, பக்கிங்காம் கால்வாய் போன்ற ஆற்று கரையோரங்களில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் 8 வார காலத்திற்குள் வெளியேற்ற வேண்டும். ஏன் 8 வருஷம் கழிச்சு வெளியேற்ற என்ன ஆகிட போதுப்ப? 8 வார காலத்திற்குள் வெளியேற்றிய தீர வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். நான் என்ன கேட்க விரும்புறேன், தண்ணியில யாராவது குடியிருப்பாங்களா? பார்க்க மாட்டீங்களா? வந்து ஆற்று கரைக்கும் வீடு இருக்கிறதுக்கும் 500 அரை கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வீடு கட்டியிருக்காங்க. அரை கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்தாலும் அது நீர் பிடிப்பு பகுதி, ஆகவே காலி பண்ணு. கரை மேலேயே இருக்கிற காசாக்கு நாட்டு மேல நடவடிக்கை இல்லை, கரை மேலேயே இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜ் மேல நடவடிக்கை இல்லை. கரையில இருந்து அரை கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கணும், உடனே காலி பண்ணு. தமிழ்நாடு அரசாங்கம் என்ன சொல்லுகிறது? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நாங்கள் பார்த்து இது போன்ற கோரிக்கைகளை வற்புறுத்துகிற போது நீதிமன்ற உத்தரவு நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள். நீதிமன்ற உத்தரவு என்பதற்காக எல்லா நீதிமன்ற உத்தரவுகளையும் அரசு அமல்படுத்த முடியுமா என்கிற கேள்வியை நான் அவரிடம் கேட்டேன். இப்போது கொடிமரத்தை பூரா அப்புறப்படுத்தணும் ஒரு உத்தரவு போட்டாங்க. தமிழ்நாட்டில் எங்கேயுமே பொது இடங்களில் கொடி இருக்கக்கூடாது. உன் வீட்டுல கொடி ஏற்றணும்னா கூட நீ பர்மிஷன் வாங்கி தான் ஏற்றணும். இப்படி ஒரு அக்கிரமமான உத்தரவு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இளந்தரை என்ன ஒரு நீதிபதி அதற்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வழக்கு தொடுத்து இன்றைக்கு அந்த நீதிபதி சொன்ன தீர்ப்பு தப்பு, இயற்கை நீதிக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லி இப்ப 3 நீதிபதிகள் கொண்ட குழு அந்த வழக்கை விசாரித்துக் கொண்டிருக்கிறார். அதுபோல மக்கள் குடியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை முறைப்படுத்துவதற்கும் வகைப்படுத்துவதற்கும் வகை மாற்றம் செய்வதற்கும் நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக நீதிமன்ற உத்தரவு என்கிற காரணத்தை காட்டி நீதிமன்றத்தின் மேல் பலியை போட்டு மக்களை வெளியேற்றுவதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை. நீங்கள் அதற்கு மாறான முறையில் நீதிமன்றத்தில் உரிய முறையில் விளக்கங்கள் அளிப்பது உங்களுடைய அரசு வழக்கறிஞர்கள் மக்களின் சார்பில் இன்று வாதாட வேண்டுமே தவிர நீதிபதிகள் சொல்வதை அப்படியே கேட்டுக்கொண்டு வருவதற்கு எதற்காக வழக்கறிஞர்? பொதுநல வழக்கில் யார் வாதாட முடியும்? மக்களின் சார்பில் அரசு வழக்கறிஞர் தான் வாதாட வேண்டும். பொதுநல வழக்கு போட்டவன் யாருன்னே எங்களுக்கு தெரியாது, மக்களுக்கு நோட்டீஸே கிடையாது. அப்படின்னு அரசு தானே மக்களின் சார்பில் வாதாட வேண்டும். ஆனால் அரசு வழக்கறிஞர்கள் மக்களின் சார்பாக என்று வாதாடுவதற்கு பதிலாக நீதிமன்றம் சொல்வதை அப்படியே ஏற்று அதை அரசிடம் தெரிவிக்கிற ஒரு தபால்காரர் வேலையைத்தான் அரசு வழக்கறிஞர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது எல்லாம் இப்படிதான். அரசு வழக்கறிஞர்கள் வேலை செய்யறதில்லை, வருவாய்த்துறை வேலை செய்வதில்லை, இது போன்ற அரசு ஆவணங்களில் செய்ய வேண்டிய மாற்றங்களை செய்வதில்லை போன்ற எல்லா காரணங்களும் சேர்ந்துதான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் தினந்தோறும் பட்டாக்கோடி பல நூற்றுக்கணக்கான போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது எல்லாம் அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தும் என்பதை ஆட்சியாளர்கள் உணர வேண்டும். மக்களுடைய நியாயமான கோரிக்கையை தீர்த்து வைப்பதற்கான முறையில் அரசு நிர்வாக தரப்பில் செய்ய வேண்டிய, நிர்வாக தரப்பில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை நீங்கள் தீவிரப்படுத்துவதன் மூலமாகத்தான் இந்த போராட்டங்களுக்கு முடிவு கட்ட முடியுமே தவிர, இல்லை என்றால் தாங்கள் வாழுகிற இடத்திற்கு பட்டா வேண்டும் என்று கேட்பதை குற்றமாக நீங்கள் கருதுகிறீர்கள் என்று சொன்னால் அது அரசுக்கு எதிராகத்தான் போய் முடியும் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.
ஆகவே இங்கே இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி நகர் அருண்ராஜ் அவர்கள் மாவட்ட ஆட்சியராக இருக்கும்போது ஒரு நாள் முழுக்க நாளே போய் உட்கார்ந்து ஒரு போராட்டத்தை நடத்தி நாங்களே டிஎஃப்ஓட பேசி எல்லாம் முடிச்சு இடத்தையும் கொடுத்து அவரும் பட்டா கொடுக்கலாம் 102 குடும்பத்துக்கு அவரும் உத்தரவு போட்டு அதுக்கப்புறம் இந்த குடிமனை பட்டாவுக்கு பட்டா கொடுக்கணும் இவங்க தான் கொடுக்கணும். யார் கொடுக்கணும்? நம்ம வட்டாட்சியர். இந்த வட்டாட்சியரோ ஏற்கனவே இருந்த வட்டாட்சியர் தான் கொடுக்கணும். மாவட்ட ஆட்சித்தலைவரே சொன்னாலும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அதுக்கு என்ன பண்றது? ஒருவேளை நிலத்தினுடைய விலையெல்லாம் அபரிமிதமாக உயர்ந்து கொண்டிருப்பது காரணத்தினால் இவ்வளவு மதிப்புள்ள நிலத்தை இந்த மக்களுக்கெல்லாம் இலவசமாக கொடுப்பதா என்கிற எண்ணத்திலே வருவாய்த்துறை அதிகாரிகள் இப்படி நடந்து கொள்கிறார்களா என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். சாமி வளம் கொடுத்தாலும் பூசாரி விட மாட்டான் சொல்ற கதையா? மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவு போட்டதுக்கு பிறகு இவருக்கு கொடுக்கறத தவிர வேற என்ன வழி இருக்கு? ஏதாவது சந்து பொங்கல் நுழைஞ்சு எப்படியெல்லாம் இந்த பிரச்சனையை இழுத்தடிக்கலாம், கொடுக்காமல் இருக்கலாம் என்பதற்குத்தான் அவர்கள் சிந்திக்கிறார்களே தவிர என்ன விதிமுறைகளை தளர்த்தி மக்களுக்கு பட்டா வழங்கலாம் என்கிற முறையில் அதிகாரிகள் சிந்தித்தால் இந்த பிரச்சனைக்கு இத்தகைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான தீர்வை ஏற்படுத்த முடியும். ஆகவே அதிகாரிகளுடைய அணுகுமுறையில் மாற்ற வேண்டும். அதிகாரிகளை முதலமைச்சர் வேலை வாங்க வேண்டும். இதுதான் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் முதலமைச்சருக்கு கொடுக்கக்கூடிய வேண்டுகோள். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்ற வேலையில நிறுத்துங்க சார், ஒன்றும் தப்பு இல்ல. இந்த குடிமனை பிரச்சனைக்கு ஒரு 2 மாத காலத்திற்குள் தமிழ்நாடு முழுவதும் பட்டா கோரி வந்திருக்கிற அனைத்து மனுக்களுக்கும் தீர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் அனைவரும் அந்த வேலையை மட்டும் பார்க்க வேண்டும் என்கிற முறையில் கூட நீங்க ஒரு உத்தரவு போடுங்க. வருவாய்த்துறை அதிகாரிகளை நீங்கள் வேலை வாங்கவில்லை என்று சொன்னால் மொத்த பலியும் உங்கள் மீதுதான் வந்து சேரும். உங்கள் அரசுக்குத்தான் கெட்ட பெயர் வரும். ஆகவே வருவாய்த்துறை அதிகாரிகளை நீங்கள் செயல்பட வைப்பதன் மூலமாக பட்டா கோரி காத்திருக்கிற அனைத்து மக்களுக்கும் பட்டா வழங்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். உண்மையிலேயே இப்போதும் அது நீர்நிலையாக இருக்கிறது என்று சொன்னால் அத்தகைய இடங்களில் குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு மாற்று இடங்களை வழங்கி அவர்கள் வீடுகளை கட்டி குடியேறுகிற வரை அதற்குரிய அவகாசத்தை வழங்க வேண்டுமே தவிர நீதிமன்ற உத்தரவை காட்டி வெளியேற்றுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று சொல்லி ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பாக கலந்து கொண்ட அனைத்து மக்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பாராட்டுகளை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வணக்கம்.